அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நாட்டப்படி உலக புகழ் பெற்ற நாகூர் எஜமானின் ஒரே சம்பந்தி என்ற சிறப்பை பெற்ற இவருடைய மனைவி, இவங்களுடைய மற்றொரு மகள் ஹஜரத் பிபி ஜஹரா, மகன்கள் இருவர். ஒருவர் பெயர் ஹஜரத் சையது பஹாவுதீன் ரலி, மற்றொரு பேர் ஹஜரத் சையது ஹுசேன் ரலி. இந்த மூவரும் இங்கிருந்து சுமார் ஒரு 50 மீட்டர் 150 அடி தூரத்தில் இங்கு தனியாக நல்லடக்கம் செய்யப்பட்டு அவருடைய மஜார் ஷெரீஃப் அங்கே இருக்கிறது. இந்த மேல நாகூர் எஜமானுடைய மனைவி இங்கே இவர்களோடவே செய்த ஹாஜா மஹதூனோடவே இங்கே அடங்கியிருக்கார்கள். அந்த 2 மஜார் ஷெரீஃபையும் நீங்கள் பார்க்கலாம். இவர்கள் வாழ்ந்த காலத்தில் இங்கு அனைத்து தரப்பு மக்களுக்கும் பல அற்புதங்களையும் பல உதவிகளை செய்து இந்த ஊர் மக்களுடைய சிறப்போடு அனைத்துடைய ஆதரவோடு வாழ்ந்து வந்தார்கள். அது இவருடைய மறைவுக்கு பிறகு பல காலங்கள் உருண்டோடியது. அது மட்டுமல்ல, நாகூர் எஜமான் அவருடைய மகனார் சையத் முகமது யூசுப் தாதா சுல்தான் பிபி அம்மாவுக்கு 6 ஆம்பல் பிள்ளை 2 பெண் குழந்தை 8 குழந்தை பிறந்து அந்த பல குடும்பங்களாக பெருகி அது அங்கே பல குடும்பங்கள் ஏற்பட்டவுடன் சுற்று வட்டாரத்தில் உள்ள பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் நாகூரில் குடிகொண்டு அங்கே சென்று விட்டார்கள். அப்பொழுது இந்த மேல நாகூரில் வாழ்ந்தவர்களும் அங்கு சென்று விட்டார்கள். அதனால் அது நாவக்காடாக இருந்த இடம் நாகூராண்டு பெரிய நகரமாக மாறிவிட்டது. இது மேலே நாகூராக இருந்த இடம் சுற்றி வயல் வெளிகள் விவசாய நிலமாக மாறி இவர்களிடம் தனியாக பராமரிப்பு இல்லாமல் இருந்துவிட்டது. காலப்போக்கில் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இது முழுமையாக அந்த வாழ்ந்த வீடு சேதமடைந்து அவங்க 2 மஜார் ஷெரீஃபை தவிர மற்ற இடங்கள் எல்லாம் ஒரு புற்பூண்டுகள் மற்றும் மரம் செடி கொடிகள் வளர்ந்து பராமரிப்பு இல்லாமல் போய்விட்டது. இங்கே மேலநாகூருக்கு ஜியாரத்துக்கு வரக்கூடியவர்கள் இங்கே வர முடியாமல் கிட்டத்தட்ட ஒரு 100-150 அடிக்கு தூரத்தில் இருந்து இவங்களை ஜியாரத்து செய்த வண்ணம் சென்றார்கள். காரணம், இங்கே நெருங்கி வர முடியாத அளவுக்கு சுற்றுப்புற மரங்களும் செடி கொடிகளும் அடர்ந்து விட்டது. இதை எங்களுடைய முன்னோர்கள் எத்தனையோ பல முறை இதை எடுத்து சீர் செய்து இந்த தர்பாரை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்று முயற்சி மேற்கொண்டார்கள். என்ன காரணமோ அல்லாஹ் அறிவான், அது அப்படியே தடைப்பட்டு விட்டது. இந்த சூழ்நிலையில் தான் சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு இறைவன் தன்னுடைய இஷாரா என்று சொல்லக்கூடிய கனவு மூலம் இந்த இடத்தை அடையாளம் காட்டி இந்த இடத்தை போய் சீர் செய்து அதை பராமரிக்க வேண்டும் என்று எனக்கு உத்தரவிட்டான். அந்த அடிப்படையில் நானும் எனது குடும்பத்தாரும் இங்கு என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருவரோடு சேர்ந்து இந்த தர்பாருக்கு வந்தோம். வரும்போது எங்களுக்கும் அதே நிலை தான், அந்த உள்ளே வர முடியாத அளவுக்கு தடைகள். அதையெல்லாம் பல ஆட்களை வைத்து அந்த சரி செய்து எஜமானுடைய அருகில் தர்பாரில் வந்து துவா செய்த போது இந்த 2 மசாரை தவிர வேறு எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லை. அதை பிறகுதான் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நான் இந்த 2 மசாரையும் மேலே கூரை அமைத்து சைடு பக்கத்தில் பலாச்சியை வச்சு அடைச்சி இவங்களுடைய மசாரை வெயில் மற்றும் மழை எதுவும் படாமல் உருவாக்கினேன். இதே போல் அவருடைய மகனார் பக்கத்தில் இருக்கக்கூடிய இவங்களுடைய 2 மகளார் அடையக்கூடிய தர்பாருக்கும் கூரை போட்டு சைடை அடைத்து கால்நடைகள் மற்ற எதுவும் போய் அது வெயில் மழை படாத அளவுக்கு ஒழுங்குபடுத்தினேன். அதை அறிந்து மக்கள் இந்த மேலை நாகூருக்கு ஒருவராக வர ஆரம்பித்தார்கள்.